10th standard chapter 8 statistics and probability exercise 8.1 question number 13 நம்மளோட சேனல் நேம் வந்து கதரும் கணிதம். exercise 8.1 question number 13 the time taken by 50 students to complete a 100-meter race are given below. find its standard deviation. நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் given கொடுத்துருக்க இந்த செட் ஆஃப் டேட்டாவை எடுத்து முதல்ல எழுதிட்டேனா இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன் செகண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் டேட்டா தான் எக்ஸ். அப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல செகண்ட் டேட்டா, அது வந்து ஃப்ரீக்வன்சி எஃப். இப்போ இதில் வந்து டூ செட் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்கு, ஒன்று எக்ஸ் ஒன்று எஃப். நம்மளுக்கு டூ செட் ஆஃப் டேட்டா வந்து கிவனில் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸோட வேல்யூவை இன்னும் கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அது வந்து சிங்கிள் டேட்டாவாக இருக்கா டபுள் டேட்டாவாக இருக்கான்னு பாருங்கள். அங்கே வந்து நம்மளுக்கு டபுள் டேட்டா இருக்குது. டபுள் டேட்டா இருந்துச்சுன்னா அது வந்து கண்டினியூஸ் டேட்டா, ஓகேவா. சிங்கிள் டேட்டா இருந்துச்சுன்னா அது வந்து டிஸ்கிரீட் டேட்டா. ஸோ டபுள் டேட்டா இருக்கனால நம்மளுக்கு வந்து கண்டினியூஸ் டேட்டா. இந்த கண்டினியூஸ் டேட்டா இருந்துச்சுன்னா டூ செட் ஆஃப் டேட்டாவும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்ன மெத்தடில் செய்யணும் அப்படின்னா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் செய்யணும். ஸோ ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அந்த மெத்தடை எழுதிட்டேன். ஸோ அந்த மெத்தடுக்குள்ள ஃபார்முலாவை வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். அந்த ஃபார்முலாவை கொண்டு வந்து இங்கே எழுதிட்டேன். அந்த ஃபார்முலாவை ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதாவது நம்மளுக்கு ஒன்லி ஒன் செட் ஆஃப் டேட்டா வந்து ரொம்ப ஈஸியாக ஃபார்முலா மனப்பாடம் பண்ண ஐடியா ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஒன் செட் ஆஃப் டேட்டாவுக்கும் டூ செட் ஆஃப் டேட்டாவுக்கும் என்ன ஃபார்முலா டிஃபரன்ஸ்னா, இந்த சம்மேஷனுக்குள்ளே இங்கே வந்து டி இருக்குது, இங்கே வந்து சம்மேஷன் எஃப்டின்னு இருக்கும், ஓகேவா. ஒரு எஃப் எக்ஸ்ட்ரா வரும். அதே மாதிரி இங்கே சம்மேஷன் டி ஸ்கொயர்னு இருக்குது, அதுக்குள்ளே இங்கே சம்மேஷனுக்குள்ளே எஃப் டி ஸ்கொயர்னு இருக்கும், ஒரு எஃப் எக்ஸ்ட்ரா வரும் சம்மேஷனுக்குள்ளே, சரியா. இது ஒரு டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்து கேபிட்டல் என் இருக்கும், இங்கே வந்து ஸ்மால் என் இருக்கும், இது ஒரு டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் எண்ணுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, கேபிட்டல் என் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப். இது வந்து இங்கே உண்டு, ஆனால் இங்கே கிடையாது, ஓகேவா. அப்புறம் டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை சி அப்படிங்கிறது வந்து ரெண்டு இதுலையுமே ஒரே ஃபார்முலா தான், இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும், ஓகேவா. சரி, இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம இந்த சம்முக்குள்ளே வருவோம். அந்த சம்முக்கு இந்த ஃபார்முலால என்னெல்லாம் தேவைப்படுதுன்னா சி வேணும், என் வேணும், சம்மேஷன் எஃப்டி வேணும், சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் வேணும். ஸோ நம்ம எப்பவுமே டேபிளில் என்ன போடுவோம்னா அந்த சம்மேஷனுக்கு உள்ள வேல்யூ போடுவோம். எஃப்டி ஸ்கொயர் இருக்கா சம்மேஷனுக்குள்ளே, அதை போடுவோம். டேபிளில் எஃப்டி போடுவீங்க, எஃப்டி ஸ்கொயர் போடுவீங்க. எஃப்டி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு எஃப் வேணும், டியும் வேணும், ஓகேவா. அதனால எஃப் ஒரு காலம், டி ஒரு காலம் போட்டுக்கிடுங்க. இந்த டி கண்டுபிடிக்கணும்னா எனக்கு முதல்ல எக்ஸ் தெரியணும், அதனால எக்ஸை ஒரு காலமாக போட்டுக்கிடுங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து எஃப்டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அந்த எஃப்டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே நம்மள்ட்ட எஃப் ஒரு காலம் தனியாக இருக்குது, டி ஸ்கொயர் மட்டும் ஒரு காலம் போட்டுக்கிடுங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா எஃப்டி ஸ்கொயரோட வேல்யூ கிடைச்சிடும். சரி, இப்போ இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ் தான் கிவன் டேட்டாவில் உள்ள ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஓகேவா. அந்த வேல்யூவை எடுத்து அப்படியே வெர்டிக்கலாக இங்கே எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு எஃப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிவன் டேட்டாவில் உள்ள செகண்ட் வேல்யூ, அதை எடுத்து அப்படி இங்கே வெர்டிக்கலாக, அடுத்தது கீழே வெர்டிக்கலாக அப்படி எழுதிக்கிடுங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து கண்டினியூஸ் டேட்டா டைப்பில் வந்து இன்டர்வல் மாதிரி இருக்கும் எக்ஸோட வேல்யூ கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்கிறது. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மிடில் வேல்யூ கண்டுபிடிச்சி ஒரே டேட்டாவாக மாற்றணும். டபுள் டேட்டாவாக இருக்கும், அதை ஒரே டேட்டாவாக மாற்றணும். மிடில் வேல்யூ இதில் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 8.5க்கும் 9.5க்கும் இப்போ மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன், ஓகேவா. 8.5க்கும் 9.5க்கும் மிடில் வேல்யூ வந்து எவ்வளோனா 9, 9.5க்கும் 10.5க்கும் மிடில் வேல்யூ எவ்வளோனா 10, 10.5க்கும் 11.5க்கும் மிடில் வந்து 11 இருக்கு, 11.5க்கும் 12.5க்கும் மிடில் 12 இருக்கு, 12.5க்கும் 13.5க்கும் மிடில் 13 இருக்கு. இப்போ வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து இதை தான் கன்சிடர் பண்ணணும். இனி இந்த எக்ஸ் வேல்யூ எடுக்கக்கூடாது, ஓகேவா. அதனால இதை அடிச்சிருது, இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இனி இதுதான் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம டியை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு அடுத்தது என்ன தேவைன்னா ஏ வேணும், சி வேணும். இந்த ஏங்கிறது என்னன்னா இந்த எக்ஸோட வேல்யூவில் வந்து இதுலேருந்து தான் நம்ம சூஸ் பண்ணணும், ஓகேவா. எக்ஸில் மினிமம் வேல்யூ எவ்வளோன்னு பாருங்க 9, மேக்ஸிமம் வேல்யூ வந்து 13. இந்த 9க்கும் 13க்கும் மிடில் வர்ற மாதிரி உள்ள வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணணும், அது வந்து 11, ஓகேவா. ஸோ இந்த 11 நம்ம ஏக்கு பதிலாக எடுத்துக்கலாம். அடுத்தது சி வந்து என்னன்னா இந்த எக்ஸோட டேட்டாவில் எவ்வளோ கூட்டிகிட்டே போகுதுன்னு பாருங்க, காமனாக எவ்வளோ இன்டர்வலில் எவ்வளோ கூட்டிகிட்டே போகுதுன்னு பாருங்க. 9லேருந்து 10, 10லேருந்து 11 அப்படி ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டே போகுது. அப்போ வந்து சியோட வேல்யூ வந்து என்னென்னா 1. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ இங்கே ஒன்று ஒன்றா சப்ஸ்டிட் பண்ணி டி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். எக்ஸுக்கு பதிலாக 9 போட்டிங்கன்னா 9 மைனஸ் 11 வந்து -2. எக்ஸுக்கு பதிலாக 10 போட்டிங்கன்னா 10 மைனஸ் 11 வந்து -1. ஏன்னா 1ஆல் டிவைட் பண்ணால் அதே தான் வரும், அதனால் நான் டிவைட் பண்ணுறதை பற்றி சொல்லலை, ஓகேவா. அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 11 போட்டிங்கன்னா 11 மைனஸ் 11 வந்து 0. 12ஆல் எக்ஸுக்கு பதிலாக 12 போட்டிங்கன்னா 12 மைனஸ் 11 வந்து 1. எக்ஸுக்கு பதிலாக 13 போட்டிங்கன்னா 13 மைனஸ் 11 வந்து 2.
ஸோ இப்போ டி காலம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து எஃப்டி வேணும். எஃப்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எஃப்ஐயும் இந்த டியையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ 6 இன்ட்டு -2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -12, 8 இன்ட்டு -1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -8, 17 இன்ட்டு 0 மல்டிப்ளை பண்ணால் 0, 10 இன்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10, 9 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18. அடுத்தது டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இந்த டி இருக்குல்ல, இதை வந்து ஒவ்வொரு டைமையும் ஸ்கொயர் பண்ணி போடணும். -2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. நெக்ஸ்ட் எஃப்டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த எஃப்ஐயும் இந்த டி ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்போ 6 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24, அப்புறம் 8 இன்ட்டு இந்த 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8, இப்போ 17 இன்ட்டு இந்த 0 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, அப்புறம் 10 இன்ட்டு இந்த 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10, அப்புறம் 9 இன்ட்டு இந்த 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36. இப்போ நம்மளுக்கு எதுக்கெல்லாம் சிக்மாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். டோட்டல் வேல்யூ, அதாவது எண்ணுக்கு வந்து ஃபார்முலாவுக்கு வந்து சம்மேஷன் எஃப், அந்த சிக்மா வேல்யூ வேணும், சம்மேஷன் வேல்யூ வேணும். அப்புறம் வந்து சம்மேஷன் எஃப்டி வேணும், எஃப்டியோட டோட்டல் வேணும், சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் வேணும். இந்த மூணுக்கும் டோட்டல் வேணும். ஓகேவா? ஸோ எஃப்ஓட காலத்தில் உள்ள எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணுங்க. இந்த எஃப் காலத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா கேபிட்டல் என் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப் ஃபார்முலா அது வந்து 50 வருது. அப்போ கேபிட்டல் என் ஈக்குவல் டு 15 கிடைக்கும். நெக்ஸ்ட் எஃப்டி காலத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதனுடைய டோட்டல் வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 8ன்னு வருது. ஸோ சம்மேஷன் எஃப்டி 8. எஃப்டி ஸ்கொயர் காலத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் எவ்வளோ வருதுன்னா 78 வருது. ஸோ இங்கே கிடைச்ச இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலாவை நம்ம வசதிக்காண்டி கீழே இங்கே ஒரு தடவை எழுதிட்டேன். இப்போ சிக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம்னா 1 போட்டுடலாம். சி வந்து நாங்கள் என்ன சொன்னோன்னா உங்களுக்கு 1 சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ சிக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அப்புறம் சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர், சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோனா 78, அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். கேபிட்டல் என் எவ்வளோனா 50, அந்த வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, அந்த மைனஸை போட்டேன். சம்மேஷன் எஃப்டி, சம்மேஷன் எஃப்டியோட வேல்யூ வந்து 8, அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். கேபிட்டல் என்னோட வேல்யூ வந்து 50, அந்த வேல்யூ கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். த ஹோல் ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கேயும் ஸ்கொயர் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் அதே வேல்யூ தான் வரும், அதனால் அதை போடலை, இந்த 1 போடலை. அப்புறம் 78 50ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1.56, அப்புறம் இங்கே உள்ள மைனஸ் அப்படியே எடுத்து கொண்டு வந்து போட்டேன். அப்புறம் 8 50ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.16 வருது. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கேயும் ஸ்கொயர் போட்டேன், வெளியில் ஸ்கொயர் ரூட் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 1.56 அப்படியே எழுதிட்டேன், இந்த மைனஸ் அப்படிங்க எழுதியிருக்கேன். அப்புறம் 0.16 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0.02 கிடைக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 1.56லேருந்து 0.02 சப்ராக்ட் பண்ணோன்னா 1.54 கிடைக்கும். இப்போ இந்த 1.54க்கு வந்து நம்ம ரூட் கண்டுபிடிக்கணும். அதை ரூட் கண்டுபிடிக்க வேண்டிய அந்த வேல்யூவை வந்து நடுவில் எழுதிக்கிடுங்க 1.54. அதை விட குறைய இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் எடுக்க, அது வந்து 1. அதை விட அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் எடுக்க, அது 2.25 எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 1க்கு ரூட் கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும், அது 1 தான். 2.25ஓட ரூட் வந்து 1.5. இப்போ இந்த 2.25க்கும் இந்த 1க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும், அது 1.25 வருது. அது மாதிரி இந்த 1.5க்கும் இந்த 1க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும், அது வந்து 0.5 வருது. இப்போ இந்த 1.25 இந்த 0.5ஆல் நம்ம டிவைட் பண்ணோம், டிவைட் பண்ணால் 2.5ன்னு ஆன்சர் வருது. அப்புறம் வந்து இந்த 2.25க்கும் இந்த 1.54க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி இங்கே எழுதுங்க, அது வந்து 0.71. இந்த 0.71 இந்த 2.5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.28 வருது. இந்த 0.28ங்கிற ஆன்சரை இந்த 1.5லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.22ன்னு வருது. இந்த 1.22 தான் இந்த 1.54உடைய ரூட் வேல்யூ. ஸோ அப்போ இந்த 1.54உடைய ரூட் வேல்யூ நம்ம என்ன எழுதுனா 1.22ன்னு எழுதுனா, இதுதான் சிக்மாவோட வேல்யூ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஆன்சர்.